வெல்கம் டு எஸ்கே சுயா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆக போது நாங்கள் வாங்கின ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான் பார்க்க போகலாம். நீங்களாம் என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபோல்டர் தான் வாங்கியிருக்கேன், ஃபைல் வைக்கிற ஃபோல்டர். இது வந்து 71 ரூபா. பிளாஸ்டிக்கில் வாங்கினா பிஞ்சிடும், இந்த மாதிரி வாங்கினா அது அப்படியே இருக்கும். அப்புறம் முக்கியமானது மட்டும் எழுதி ஒட்டுற மாதிரி ஒரு சின்ன நோட்டு மாதிரி, சின்ன பேப்பர் மாதிரி வாங்கினேன். அப்புறம் நீடில்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன். 5 ரூபா தான் நீடில். ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கேன்னா, ஓயாமல் போய் கடையில் வாங்க வேண்டான்றதுனால, அதுவும் கம்மியான விலை 5 ரூபானால நிறையா வாங்கியாச்சு. ஒவ்வொன்றா வாங்கினா காசு 10 ரூபான்ற மாதிரி வரும். அதே மாதிரி காருக்கு ஓட்டுற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்காண்டி வாங்கினாங்க. 126 ரூபா. வேலு, மயில், ஓம் போட்ட இது மாதிரி. அப்புறம் கிளிப்பு தான் வாங்கினோம். பாப்பா பேடில் காற்றுல பறக்குன்னு சொல்லிட்டு கிளிப் வாங்கிச்சு. அப்புறம் நான் சோத்தில் வடிக்கிறதுக்கு அந்த தட்டில் மாட்டுறதுக்காண்டி கிளிப் வாங்கினேன். வெறும் 10 ரூபா தான் இந்த கிளிப்பு. அதனால் ஒரு 4-5 வாங்கினேன். அப்புறம் வந்து இங்கு பில்லர் தான் வாங்கினோம். இங்கு பில்லர் ஊற்றுறதுக்காண்டி இங்கு பில்லர் வாங்கியிருக்கேன். இங்கு பில்லர் அதுவும் 10 ரூபா தான். சூப்பராக இருந்துச்சுங்க. சரணம் சொன்னாங்க, ஏன்னா லேட்டாக ஒன்று போயிட்டோம், அதனால தான் ஒரு பிரச்சனை. சீக்கிரமாக போயிருந்தால் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கலாம். பாப்பா பேனா மட்டும் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால், பேனா வந்து அவங்க எழுதி பார்ப்பாங்க. படித்தாலும் எழுதி பார்ப்பாங்க. அப்போ தான் மெமரியில் நிற்குன்றதுனால பேனா மட்டும் 3 பாக்கெட்டு வாங்கினாங்க. அதுக்கு போகவும் எக்ஸ்ட்ராவும் வாங்கினாங்க. 3 பாக்கெட்டு கலர் கலராக, அதாவது பிளாக்கு, ப்ளூவு, இந்த மாதிரி எழுதி பார்க்குறதுக்கு தானே, அதனால வாங்கினாங்க. பேனா வந்து 3 பாக்கெட் மட்டும் வாங்கினாங்க. அப்புறம் வந்து நீடில், பென்சில் மட்டும் வாங்கினாங்க. அது இந்த நீடில் இதுதான் நிறையா வாங்கியிருக்காங்க. இந்த நீடில் பென்சில் எதுக்குன்னா, ட்ரா பண்ணுறதுக்காண்டி, கூர்மையாக இருக்குன்றதுக்காண்டி அது வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து பேனா தாங்க. இது வந்து இந்த பேனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கம்பெனி, அதனால பேனா வாங்கியிருக்காங்க. அதுக்குரிய இங்க்கும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கோம். நீங்கள்லாம் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள். நாங்கள் என்னடா இவ்வளோ வாங்கியிருக்கோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் வருஷத்துக்கு தேவையான பொருள் கடைக்கு போகவே போகாது பாப்பா. நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன். அதோட பென்சிலும் வாங்கியிருக்கேன். பென்சிலும் அப்சரா பென்சிலில் இது ஸ்க்ரூவும் இதுவும் வந்திருக்கனால, அதனால் ஸ்க்ரூவும் ஷார்ப்னரும் வாங்கலை. பவுச்சு வாங்கிக்க பாப்பான்னு சொன்னேன். பவுச்சு வேண்டாம்மா, எனக்கு இதே போதும்னு சொல்லி 15 ரூபாயில் 2 எடுத்துக்கிட்டாங்க. பவுச்சு போன வருஷத்து இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக்கும் வேணான்ட்டாங்க. பேக்கும் பழைய பேக் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அனாவசியமாக பாப்பா தேவையில்லாத வாங்க மாட்டாங்க. இந்த பேனா சொன்னேன்ல, இந்த பேனா மட்டும் ஆசைப்பட்டாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். ஏன்னா பேனா நிறைய தீரும், அதனால பேனா மட்டும் அவங்க நிறையா ஆசைப்பட்டாங்க. சரி போட்டோம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி கொடுத்துட்டேன். பேனா மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் நிறையா வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு இங்கு பேனாவும் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இந்த கம்மும் ஒன்று. இங்கு பேனா எதுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன்னா, கேட்ரேஜும் போட்டிருக்க மாதிரியும் இங்கு ஊற்றிக்கிற மாதிரி வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒன்றுனா நம்மளுக்கு தேவைப்படும், அதனால தான். ஸ்கேல் ஒன்று. அப்புறம் அந்த நோட்லேயும் இன்னொரு நோட்டு ஒன்று வாங்குச்சு. 2 நோட்டு வந்துச்சு, 2 கலர் வாங்குச்சு. அப்புறம் கம் ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் எல்லாமே வாங்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் தாங்க விலை கூட, கொஞ்சம் 200 ரூபா ஜாஸ்தி. வட்டோட ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டும் அந்த ட்ரையாங்கிள், இந்த மாதிரி இது இருக்குது பாருங்களேன், ஸ்கேல், அதெல்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடுது. அதனால இது மட்டும் 200 ரூபா. கரெக்டாக 200 200 போடுறாங்க, என்ன செய்ய. இது மட்டும் வாங்கிருச்சு. அப்புறம் டபுள் டேப் வாங்குச்சு. அது வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா டபுள் டேப்பு ஒன்று சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் டேப்பும் ஒன்று வாங்குச்சு. இந்த மாதிரி தான் ஸ்டேஷ்னரிஸ் ஃபுல்லாக வாங்கி ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டேஷ்னரி வாங்கிடும். பாப்பா வெளியே ஓயாமலாம் போகாது. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோ. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.